2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல நாள் பார்த்து நானும் வைத்தியம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அத்தை மாமாக்கு நெஞ்சு வலிக்கிறதா சொல்லி கதவை தட்டினாங்க. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறமும் கூட என் கூடயே இரு வைத்தி, இனிமே தினம் என் கூடயே தூங்கு வைத்தின்னு. இப்போ நான் தினம் தனியா தானே தூங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரேடியா நான் இங்கிருந்து துரத்த பாக்குறாரு. இன்னைக்கு என்ன பண்ணாரு? உங்க மகளை 1 மாசத்துக்கு உங்க கூடவே வச்சிருந்து கண்ணார பார்த்து சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி, அடுத்த மாசம் 6ஆம் தேதி தான் நீங்க துளசியை கூட்டிட்டு வந்து விடணும் சொல்லிட்டேன். சரிங்க. ஓமா போய் பெட்டி எடுத்துட்டு கிளம்பு. நிஜமா சொல்றேன்னு, நான் போனா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. இந்த 1 மாசத்துக்குள்ள ஏதாவது பண்ணி என்னையும் வைத்தியையும் நிரந்தரமா பிரிச்சிடுவாரு. இதையம்மா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படின்னு சொல்லுவேன்? ஒருவேளை நீங்களும் என்ன நம்பலனா? சரி போய் துணியெல்லாம் எடுத்து வச்சு புறப்படு. அண்ணா. ஆமா துளசி, நீ புறப்படுற மாதிரி புறப்படு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா. என்ன நடந்தாலும் சரி, நீ இந்த வீட்டு வாசப்படி தாண்டி போக மாட்ட, சரியா? நான் பின்வழியா போய் முன்வழியா வரேன். யாம் இருக்க பயமே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. வாமா, 1 மாசத்துக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டீல்ல? எடுத்துக்கிட்டேன். சரிங்க சம்பந்தி, இருட்டுறதுக்குள்ள கிளம்புங்க. ரோடு வேற சரியில்லாம கிடக்குது. ஆமா சம்பந்தி, அப்ப நான் புறப்பட்டுமா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள வரட்டுமா? போயிட்டு வாங்க. வாமா துளசி. வாங்க பெரியப்பா, எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு தம்பி. சரி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் புறப்பட்டீங்க போல? ஆமா தம்பி, நானும் துளசியும் புறப்பட்டோம். நீங்களும் துளசியுமா? ஆமா. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானே எமகாத பையன். பெரியப்பா நீங்க போறது ஓகே, கூட துளசி எதுக்கு? அது ஒண்ணும் இல்லை தம்பி, துளசியோட அம்மா துளசியை பார்க்காம ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை தான் சம்பந்திக்கிட்ட சொன்னேன். சம்பந்தி தான் உங்க மகளை கூட்டிட்டு போய் 1 மாசம் உங்க கூட வச்சிருந்து அனுப்புங்கன்னு ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு. அதான் கூட்டிட்டு போறேன். மாமாவே பெருந்தன்மையா சொன்னாரோ? ஆமா தம்பி. சொல்லிருப்பாரு. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது பெரியப்பா. என்ன தம்பி? இப்போ ஒரு கல்யாணமான பொண்ணு திரும்ப பெத்தவங்க வீட்டுக்கே வந்து 1 மாசம் தங்குனா ஊர் என்ன பேசும்? போச்சு. அந்த துளசி புள்ள புருஷன் கூட சண்டையை போட்டு வாழை வெட்டிய பெட்டியை தூக்கிட்டு வந்து அப்பா வீட்டுல தங்கியிருக்கான்னு தானே பேசும். துளசிய ஊர்ல இருக்கிறவங்க வாழை வெட்டின்னு சொல்லணுமா? யோசிச்சு பாருங்க. எம்புட்டு கஷ்டப்பட்டு அனுப்ப பார்த்தேன், இப்படி பண்ணிட்டானே. அது மட்டும் இல்லாம பெத்தவங்க பொண்ணு கூட இருக்கணும்னு நினைக்கிறது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணமான புது பொண்ணு யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவா? அம்மாடி துளசி, நீ அப்பா கூட இருக்கியா இல்ல வைத்தி கூட இருக்கியா? தைரியமா சொல்லுமா. நான் இங்கேயே இருக்கேன்னு. பாத்தீங்களா, துளசிக்கே இங்க இருக்கணும் தான் ஆசை.